இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாகவே அண்மை காலமாக எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல பயங்கரவாத அமைப்புகளை குறிவைத்து இந்தியா நிகழ்த்திய தாக்குதலின் காரணமாக கோபம் அடைந்துள்ள பாகிஸ்தான் இன்றைக்கு மீண்டும் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் இந்திய மக்களை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியது. குறிப்பாக குப்வாரா, பூஞ்ச் உள்ளிட்ட பல இடங்களில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் சில இந்தியர்களை சேர்ந்த வீடுகள் கூட சேதமடைந்தது. காலை 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் சில மாவட்டங்களை சேர்ந்த 10 இந்தியர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இதனை அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் உறுதி செய்திருக்கின்றனர். மேலும் சிலர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் பேசி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதோடு அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும்படியும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலையாளர் மனோஜ் சின்ஹா அவர்களும் பாதிக்கக்கூடிய இடங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றவும், அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்கவும், உணவு, தங்குமுனம் உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதுல கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், ஆஃப்கோர்ஸ் இதுல இன்னைக்கு ப்ரையாரிட்டியா நம்ம பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம இந்த தாக்குதலுக்கு அப்புறமே மத்திய அரசுக்கும் சரி, படைகளுக்கும் சரி, ஜம்மு காஷ்மீர் அரசுக்குமான இந்த ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா அரசியல் ரீதியாக வேறுபட்டவர்கள், சித்தாந்த ரீதியாக கூட உமர் அப்துல்லாவுக்கு அவருடைய கட்சிக்கு வேறு மாதிரியான டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் வியூஸ் இருக்கு. ஆனால் இந்த தாக்குதலுடைய ஆஃப்டர் மேத்தில் ஜம்மு காஷ்மீர் அரசும் இந்திய அரசும் ரொம்ப நட்புறவோட ஒத்துழைப்போட அதை அணுகியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட முடியுமா? நிச்சயமா உமர் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கை கடைபிடித்தார். ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து அவர் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசோடு அவர் அந்த அளவுக்கு மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை. அவர் தொடர்ந்து மத்திய அரசோடு இணக்கமான ஒரு போக்கையை கடைபிடித்து வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை உமர் அப்துல்லா மிக கடுமையாக கண்டித்திருந்தார். சட்டப்பேரவையில் அவர் பேசுகின்ற போது இதை நாங்கள் கடுமையாக இந்த தாக்குதலை கண்டிக்கிறோம், ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டியது அவசியம் தான். ஆனா இந்த ஒரு சூழல்ல எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் மத்திய அரசிடம் மாநில அந்தஸ்தை கேட்பேன் அப்படின்லாம் கூட சில வார்த்தைகளை அவர் தெரிவித்தார். இந்த பயங்கரவாதிகள் அதன் வேர்களில் இருந்து அழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற வார்த்தையை உமர் அப்துல்லா பயன்படுத்தி இருந்தார். எனவே இந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவுடைய செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது உமர் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் மத்திய அரசோடு தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல மிக மிக ஒரு கார்டியலான இணக்கமான போக்கை தான் கடைபிடிக்கிறார். இன்று காலையிலும் கூட அது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழல் குறித்து பல அதிகாரிகளோடு தலைமைச் செயலகத்தில் ஆய்வு கூட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.